சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் என்டிஏ தலைமையிலான பாஜக கூட்டணி வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமராக மோடியை தேர்ந்தெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேபினெட் அமைச்சரையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். முதல்ல ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இரண்டாவது அமித்ஷா, இவர் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மூன்றாவது நிதின் கட்கரி, இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிச்சிருப்பாங்க கேபினெட்டில். நான்காவதாக ஜேபி நட்டா, இவர் எந்த பதவிக்குன்னு பார்த்தோம்னா சுகாதாரத்துறைக்கு இவரை அமைச்சராக நியமிச்சிருப்பாங்க. ஐந்தாவது சிவராஜ் சிங் சவுகான், இவர் எந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதுகெலும்பு எனப்படுகிற வேளாண்மை துறை. ஆறாவது நிர்மலா சீதாராமன், இவங்க கடந்த ஆட்சியில் இருந்த மாரியே நிதியமைச்சராக பொறுப்பு வகிக்கிறாங்க. ஏழாவது ஜெய்சங்கர், இவரும் கடந்த ஆட்சியில் இருந்த மாரியே வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. எட்டாவது எம்எல் கட்டார், இவர் எந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு பொறுப்பு வகிக்கிறார். ஒன்பதாவது ஹெச்டி குமாரசுவாமி, இவர் எந்த துறைன்னு பார்த்தோம்னா கனரக தொழில்கள் துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. பத்தாவது பியூஷ் கோயல், இவர் வர்த்தக மற்றும் கனரக தொழில் அமைச்சகத்துக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. 11 தர்மேந்திர பிரதான், இவர் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 12 ஜிதன் ராம் மாஞ்சி, இவர் எதற்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்படி பார்த்தோம்னா சிறு குறு தொழில்கள் மேம்பாட்டிற்கான அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 13 ராஜீவ் ரஞ்சன் மான்சிங் அப்படிங்கிறவர் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 14 சர்பனந்தா சோனாவால், இவர் எதற்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகங்கள் கப்பல் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 16 வீரேந்திரகுமார், சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 18 ராம்மோகன் நாயுடு, இவர் எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் விமானம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 19 பிரகலாத் ஜோஷி, இவர் எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. 20 ஜூவல் ஓரம், இவர் எந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பழங்குடியினர் நலத்துறைக்கு அமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. 21 கிரிராஜ் சிங், இவர் எந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவுளித்துறை அமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. 22 அஸ்வினி வைஷ்ணவ், இவர் ரயில்வே துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 23 ஜோதி ராதித்யா சிந்தியா, இவர் தகவல் தொடர்பு துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 24 பூபேந்திர யாதவ், இவர் எந்த துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 25 கஜேந்திர சிங் ஷெகாவத், இவர் எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா கலாச்சாரத்துறை அமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. 26 அன்னபூர்ணா தேவி, இவங்க மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. 27 கிரண் ரிஜிஜு, இவர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 28 ஹர்தீப் சிங் புரி, இவர் எந்த துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 29 மன்சுக் மாண்டவியா, இவர் எந்த துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 30 கிஷன் ரெட்டி, இவர் எந்த துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. 31 உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக சிராக் பாஸ்வான் பொறுப்பேற்றிருக்காரு. 32 சிஆர் பாட்டீல், இவர் எந்த துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு.